எபிசோட் 94ல வெற்றி அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. மற்றவங்க எல்லாரும் குக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாண்டி மட்டும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, வெற்றி செய்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக பாண்டி வந்து நடந்துக்கிறாரு. வெற்றி கண்ணு முடிச்சு ஒன்றா திங்க் பண்ணி பார்க்குறாரு. நெடுமாறன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும், தகுதி இல்லாதவனை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஸ்ட்ரிங்கிங் ஸ்மெல்லும் எப்போவுமே ஜெல்லாக முடியாதுன்னு சொன்னது. அதுக்கப்புறம் விக்கி வந்து ரூம் சர்வீஸ்ன்னு சொன்னது. போலீஸ் பிடிச்சிட்டு போனது. நெடுமாறன் வந்து அடிச்சது. இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படி நின்றுட்டே இருக்காரு. கடைசியில் உங்கள் அப்பனே நினச்சாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதை யோசித்த உடனே வெற்றி வந்து கண்ணை திறந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ எல்லோரும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஷெஃபியாக வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ண டிஷ்ஷை வந்து கொண்டு வந்து காட்ட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அரவிந்தை கூப்பிட்றாங்க. அரவிந்த் வந்து காட்டுறாரு. காமிச்ச உடனே ஒரு ஷெஃபாக வந்து அப்படி புகழ்கிறாங்க. எக்ஸலண்ட் எக்ஸிகியூஷன், குட் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி லேயர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு, ஐம் இம்ப்ரெஸ்ட்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. அதுக்கு அடுத்தது ஐஷு வந்து போஸ்ட் எக்ஸும் ஹாலண்டைன் சாஸும் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, குட் ஒர்க் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா கொஞ்சம் அந்த டெக்ஸ்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எக் ஏர்லியர் எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்தது ஷெஃப் வெற்றியை கூப்பிடுறாங்க. வெற்றி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர் ஆக்சுவலாக முட்டை மிட்டாய் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் வந்து முட்டை மிட்டாய்ன்னு சொல்லிட்டு மனசில் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது வெற்றி வந்து பட்டாசு விட்டுறதுக்காக அவரோட தங்கச்சி செல்வியை கூப்பிடுறாங்க. செல்வி நான் வரமாட்டேன்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது பக்கத்து வீட்டு ரேகா வீட்டில் அவங்க நிறைய ஸ்வீட் சாப்பிட்றாங்க, நான் அதை பார்த்துட்டு ஆசைப்பட்டு கேட்டேன், ஆனால் ரேகா எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க, எதுக்கு நீ அவகிட்டெல்லாம் போய் கேட்டேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு உனக்கு ஸ்வீட் தானே வேணும் கண்ணு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக வந்து முட்டை மிட்டாய் செஞ்சு கொடுக்குறாரு. அது 4 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படி நின்றுட்டுருக்காரு. உடனே எங்கள் ஷெஃப்லாம் வந்து வெற்றி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு உடனே இவர் வந்து சாரி ஷெஃப் அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்துட்டு ஒரு ஸ்வீட் வந்து வெல் பேலன்ஸ்டாக இருக்கணும், அது வந்து பக்காவாக இருக்குது, டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா புகழ்கிறாங்க. ஒரு ஷெஃப் என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக குக் ஆகிருக்கனால டெக்ஸ்டர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஃபர்மாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சிம்பிள் டிஷ்ஷை இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணணும், ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து உங்களுக்கு ஃபேவராகவே அமைஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த ஷெஃப் செல்வினை கூப்பிட்றாங்க. இப்படி ஒருத்தராக எல்லாருமே செஞ்சு முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஒரு பிரேக்குக்கு அப்புறமா தான் நாங்கள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ வெற்றியை வந்து தனியாக கூப்பிட்டுட்டு பாண்டி சொல்கிறாரு, டே என்னடா ஆச்சு, நீ பாட்டு முடிச்சுட்ருக்க, ஏசி ரூமில் எனக்கு எப்படி வேர்த்துச்சு தெரியுமாடா, நான் செய்யின்னு சொல்லிட்டு இருந்தேன், என்னடா பண்ண, டேஸ்ட் பண்ணி பார்த்தியா அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சிம்பிளான செட்டப்பாக இருந்ததுன்னா நான் இதோட நல்லா குக் பண்ணியிருப்பேன், ரொம்ப பயங்கரமான செட்டப்னால நான் கொஞ்சம் பயந்துட்டேன், அப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை பாதி வந்துட்டு இருக்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கேன்டா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. என்னமோ போடா ஏதோ வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷெஃப் அரவிந்த் வந்து இருந்துட்டு நெடுமாறன் எப்படி முறைச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போ ஓடி வந்துட்டு ஷெஃப் அரவிந்தோட மாஸ்டர் ஷெஃப் இருப்பார் இல்லையா, அவர் வந்து கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, ஏய் என்ன வேலை பார்த்துட்ருக்க, நெடுமாறன் கிட்டலாம் வச்சுக்காத, எப்பயுமே உன்னோட ஆப்போனண்ட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, லாஸ்ட் இதுலேயே வந்துட்டு அவரோட பொண்ணு வாக் அவுட் பண்ணலன்னா நீ கண்டிப்பாக வின் பண்ணியிருக்க மாட்டேன், பர்ஃபெக்ஷனாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நெடுமாறனோட கிச்சனில் போய் நீ பார்த்தா தான் உனக்கு தெரியும், ஸோ அவங்க கிச்சன்லேருந்து வர்றவங்கெல்லாம் வந்து பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க, அவங்களை வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஷெஃப் அரவிந்தும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஸ்டார் ஷெஃப் ப்ரோக்ராம் திரும்பவும் அந்த பிரேக்குக்கு அப்புறமா ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபைனல் வெர்டிக்ட் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் த ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஜட்ஜஸ் வந்து சொல்கிறாங்க, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னென்னா இப்போ 12 ஷெஃப்ஸ் தான் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் போகிறீங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க, எஸ்பெஷலி ஷெஃப் அரவிந்த் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு, ஐம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஷெஃப் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து முட்டை மிட்டாய், இது வந்து புவர் மேன்ஸ் டிஷ் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இது ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டே நான் இதை சாப்பிடும்போது எனக்கு என்ன டேஸ்ட் கிடைச்சதோ அதே ஞாபகம் எனக்கு இப்போ வந்துச்சு, இவர் செஞ்சிருந்ததை பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐஷுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போஸ்ட் செகண்ட் ஹாலண்டைன் சாஸ் வந்து ஒரு ரொம்ப டஃப்பான டிஷ், அது 30 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, சாஸோட கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, அதர்வைஸ் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே தேங்க்யூன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போது யார் அந்த 12 ஷெஃப் யார் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு ஒரு நேம்ஸாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஷெஃப் அரவிந்த், ஷெஃப் செல்வின், ஷெஃப் ஐஷு அண்ட் லாஸ்ட்டாக ஷெஃப் வெற்றி எல்லாருமே இருக்காங்க. தெரியாத பேரில் இருக்கிற 4 பேர் வந்து எலிமினேட் ஆகுறாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு சரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. இப்போ அடுத்த ரவுண்ட் வந்து உங்களோட யூனிட்டியை டெஸ்ட் பண்ணுற ரவுண்ட். ஏன்னா வந்து ஒரு ஷெஃப் ஒரு கிச்சனுக்கு ஹெட் ஷெஃப் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரம் சூஸ் ஷெஃபும் முக்கியம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு சூஸ் ஷெஃபை கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட சேர்ந்து சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. வெற்றியும் வெளியில் வராரு. வெளியில் வரும்போது அரவிந்த் வந்து வெற்றியை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீ என்ன ரூம் சர்வீஸா, ஃப்ளோக்கில் ஒரு ரவுண்டு வின் பண்ணோன்னே எல்லா ரவுண்டு வின் பண்ணலாம்னு நினைக்காத, என்னை எவனாலும் வின் பண்ண முடியாது, உங்கள் அப்பனே வந்தாலும் நடக்காது, ஏன் இந்த இந்தியாவிலே எவன் வந்தாலும் நடக்காது அப்படின்னு அவர் வந்து தோளில் கை போட்டுட்டு சொல்கிறாரு. உடனே வெற்றி வந்து அவர்கிட்ட ரொம்ப ஷார்ட்டாக இருக்காரு. இப்போ வெற்றி அவரோட தோளில் கை போட்டுட்டு அப்படியான்னு சொல்லி கன்னத்தில் தட்டி கொடுத்துட்டு மீசி அப்படி நம்ம கஞ்சா கருப்பு பண்ணுவார்ல சிதம்பரம், அதே மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அவரும் கிளம்புறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.